இறங்கினார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் பெரிய பிரச்சனைக்குள்ளாக இருந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தின் நுகத்திலே நொந்து போயிருந்த நாட்களிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை பலத்த கரத்தினாலே, தன்னுடைய சுய பலத்தினாலே ஆண்டவர் அவர்களை மீட்டுக் கொண்டு வருகிறார். மீட்டுக் கொண்டு வரும் பொழுது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான், பார்வோனுடைய சேனை, அவர்களுக்கு செங்கடல், அவர்களுக்கு ஆண்டவர் வந்துட்டு இந்த யோர்தான் நதி, இதெல்லாவற்றையும் கடக்க பண்ணுகிறார். கடக்க பண்ணி கில்காலிலே வரும் பொழுது அங்கு சில வித்தியாசமான காரியங்கள் நடந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்குள்ள தலைப்பு கில்காலிலிருந்து தொடரும் தேவனுடைய பயணம். கில்காலிலிருந்து தொடங்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேரான பயணம். இதிலே நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நான் இன்னைக்கு உங்கள் போதகர் இன்றைக்கு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களுக்காக இப்பொழுது தியானத்திற்காக படிக்க வேண்டும் என்று சொன்ன பகுதியிலேயும் யோசுவாவின் புஸ்தகத்தை பற்றி சொல்லும் போது எனக்கு ஒரே சந்தோஷம். ஒரே ஆண்டவர், ஒரே ஆவியானவர் எல்லா சபையிலும் கிரியை செய்கிறதை நான் பார்க்கிறேன். நானும் யோசித்துக் கொண்டே இருந்தேன், ஐயா ஆண்டவரே, நான் இந்த சபைக்கு என்ன சொல்ல வேண்டும், இந்த சபைக்கு இந்த நாளுக்கு தேவையான செய்தி என்ன என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த கில்காலையும் யோசுவாவின் பயணத்தையும் காட்டினதுனால ரொம்ப ஆனந்தமா வந்தேன். ஐயா சொன்னது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கூட சந்தோஷம். ஏன்? ஆண்டவர் ரெண்டு பேரோட தனித்தனியா பேசி இருக்கிறாரு. அப்ப அதுக்கு அர்த்தம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு ஏதோ ஒரு காரியத்தை தெளிவாக பேச போகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பயணம் அவர்கள் கரையேறி வந்து இந்த கில்காலில நிற்கும் போது சில நல்ல காரியங்களும் நடக்குது, சில தீமையான காரியங்களும் இந்த இடத்துல நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்போம். ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. முதலாவது 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்று சொன்னார். ஏனையா இந்த விருத்த சேதனத்துக்கு ஒரு தேவை? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரோடு ஆபிரகாமின் மூலமாக ஒரு உடன்படிக்கை செய்த ஒரு கூட்டம். இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் வந்துட்டு அவனோடு சேர்ந்து ஆண்டவர் விருத்த சேதனத்தின் மூலமாக சொல்லுகிறார், ஐயா நானும் நீயும் உன் சந்ததியும் ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வர வேண்டும். நான் உன்னை விடுவதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை அழைத்து செல்வேன் என்று சொல்லி ஆண்டவர் பண்ணின ஒரு உடன்படிக்கை இருந்தது. இது நாம் ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கலாம். வீட்டுக்கு போய் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 17வது அதிகாரத்திலே ஆண்டவர் தெளிவாக ஆபிரகாமோடு செய்த ஒரு உடன்படிக்கை பார்க்கிறோம். ஆதியாகமம் 17:6-10 வரைக்கும். அதுல ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், நீ என்கிட்ட வெளியே வா, நீ வானத்து நட்சத்திரங்களை பார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு விருத்த சேதனத்தின் மூலமாக ஆண்டவர் வந்துட்டு ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நடந்தது என்ன? அதுக்கப்புறம் இந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்துக்கு போய்விட்டு ஒரு புதிய தலைமுறை இங்கே வருகிறது. ஒரு புதிய தலைமுறை வரும் பொழுது ஆண்டவர் ரொம்ப கண்டிப்பாக இருந்து என்ன செய்கிறார்? உன் பெற்றோர் செய்த உடன்படிக்கை உண்மைதான், மற்றவர்கள் செய்த உடன்படிக்கை உண்மைதான், மற்றவர்கள் உன்னை அர்ப்பணித்தது உண்மைதான். ஆனால் இந்த சிறு பிள்ளைகள், இந்த வாலிபர்கள், அடுத்த தலைமுறை ஆண்டவருடைய உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கு ஆண்டவர் யோசுவாவை குறித்து சொல்லுகிறார். ஏன்? ஆண்டவர் ஒரு புதிய தலைமைத்துவத்திலே இந்த மக்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உடன்படிக்கை உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம். நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை பண்ண மாட்டோம், ஆண்டவர்கிட்ட நல்ல கான்ட்ராக்ட் போடுவோம். ரொம்ப நல்ல கான்ட்ராக்ட். ஆண்டவரே, எனக்கு விசா மட்டும் சரியாயிருச்சுன்னா நான் இந்த காரியத்தை உமக்கு செய்வேன். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நான் இந்த காரியத்தை செய்வேன். நம்ம இதை பொருத்தனைன்னு நம்ம சொல்லிக்குவோம், ஆனா இது உண்மையில யோசித்து பார்த்தா இது பொருத்தனை கிடையாது. இது ஆண்டவர்கிட்ட பண்ற ஒரு கான்ட்ராக்ட், ஒரு பேரம் பேசுறது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் இப்படிப்பட்ட உறவுகளை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புகிறதில்லை. ஆண்டவர் விரும்புகிற காரியம், ஆண்டவரே வாழ்வானாலும் சாவானாலும், ஆண்டவரே நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும், என் ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவு மரண பரியந்தம் நீடிக்கும் என்று சொல்லுகிற ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்க என்ன ஆண்டவர் இந்த மக்கள்கிட்ட விரும்புகிறது? சமீபத்தில் நான் இங்க லண்டன்ல இருக்கும்போது ஒரு சகோதரனோடு சகோதரியோடும் பேசி கொண்டிருந்தேன். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர், எங்க அப்பாக்காக ஜெபம் பண்ணிக்கங்க.
என்ன சிஸ்டர், ஏன் அப்பாக்கு என்ன பிரச்சனை? உங்க அப்பா கிறிஸ்தவர் இல்லையா? உங்க அப்பா விசுவாசி இல்லையா? எங்க அப்பா கிறிஸ்தவர் தான், ஆனா விசுவாசி இல்லைன்னாங்க. எனக்கு புரியல எப்படி ஆகுதுன்னு. எங்க அப்பா ஜோம் பண்ணுவாங்க, நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஜோம் பண்ணுவாங்க, நான் அவங்களுக்காக ஜோம் பண்ண சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனா இயேசுவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க, உங்க வாழ்க்கையை முழுசும் கொடுங்க அப்படின்னு சொன்னா அதுல அவருக்கு கொஞ்சம் ஒரு ரிசர்வேஷன். ஏன்னா அவங்க அப்பா ஏதோ தப்பு பண்ணியிருந்தாராம், ஊழியத்துக்கு போயிட்டு ஏதோ ஒண்ணு செய்யிருந்தாராம். இதுக்கு இவருக்கு மனசுல ஒரு சின்ன ஒரு இது, அதனால அவர் என்ன செய்ய மாட்டாராம், இயேசுவோடு முழுசும் வர மாட்டாராம். நல்லா யோசித்து பாருங்க, எவ்வளவு தூரம் பிசாசானவன் ஒரு மனுஷனை வெளியே கொஞ்சம் அந்த உடன்படிக்கைக்கு கொஞ்சம் வெளியே நிறுத்திடுவான். சர்ச்சுக்கு வருவோம், ஜெபம் பண்ணுவோம், ஒரு தேவைக்கு ஆண்டவர்கிட்ட போவோம். ஆனா ஆண்டவர்கிட்ட பண்ற உடன்படிக்கை என்னது? ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, நான் உம்மையே சார்ந்து நிற்பேன், உம்மை பின்பற்றுவேன். எனக்கு விசா கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, எனக்கு கடன் அடைஞ்சாலும் அடையாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு சரீரத்துல சுகம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, நீர் ஆண்டவராய் இருக்கிறதுனால, நீர் இரட்சகராய் இருக்கிறதுனால உமக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், உம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை ஆண்டவர் இந்த நேரத்தில் தேடி வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு கேளுங்க பாப்போம். நீங்க சத்தம் கேட்க மாட்டேங்குது. நீங்க கான்ட்ராக்ட்ல இருக்கிறீங்களா, கவனன்ட்ல இருக்கிறீங்களா? நல்லா யோசித்து பாருங்க. நம்ம ஜெப வாழ்க்கையும் நம்மளுடைய அநேக நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரே கான்ட்ராக்ட் ஊழியம், கான்ட்ராக்ட் விசுவாசம். இதை செய்தால் அதை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் விரும்புகிறவர். அதனாலதான் என்ன செய்கிறான், இந்த கில்காலிலிருந்து ஒரு புதிய பயணம் தொடர்கிறது. யோசுவாவுடைய தலைமையில ஆழமாக அவன் ஆண்டவருக்காக ஓடுகிற ஒரு நேரம். அந்த புதிய பயணம் தொடங்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், இந்த இளைய தலைமுறை எப்படியோ பின்பற்றி கொண்டு வருகிறது. இந்த தலைமுறைக்கு ஆண்டவரோடு ஒரு நெருக்கம் தேவை, ஆண்டவரோடு முருக பற்றி பிடிக்கிற ஒரு கிருபை வேணும். என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இன்னைக்கு அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை, இன்னைக்கு நான் இந்த சபையிலிருந்து நான் வெளியே போகும்போது புதிதாக வந்தவர்களாக இருக்கலாம், அல்லது நான் என் நண்பனுடைய தகப்பனாரை சொன்னது போல வர்றோம், ஜோம் பண்றோம், போறோம் அப்படின்ற கேட்டகரியா இருக்கலாம். இன்னைக்கு இங்க இருந்து போகும்போது ஒரு புதிய தீர்மானம், ஆண்டவரே, நான் என்னுடைய உடன்படிக்கையை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன். இந்த வசனம் அழகா சொல்லுகிறது, 2ஆம் முறை வந்த ஒரு உடன்படிக்கை. ஆண்டவர் கொஞ்ச நாள் ஃப்ரீயா போயிட்டோம், கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்படியே போயிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், லார்ட், ஐ வில் ஸ்டே வித் யூ லார்ட், உம்மோடு நான் நிற்பேன் ஆண்டவரே, என்ன வந்தாலும் சரி, என் இயேசுவுக்கு நான் பின் செல்வேன், என் இயேசுவோடு கூட நான் ஓடுவேன், என் இயேசுவை விடமாட்டேன், என் இயேசுவுக்காக நிற்பேன் என்று சொல்லுகிற ஒரு உடன்படிக்கை உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில வரும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு மாறுதலை நமக்கு கொண்டு வரும். நமக்கு நன்றாக தெரியும், சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தாயின் கருவல உருவாவதற்கு முன்பு உன்னுடைய உருவம் என்னதென்று அறிந்து கொண்ட ஒரு ஆண்டவர். எவ்வளவு அழகா, நம்ம பிறக்கிறதுக்கு முந்தைய நம்மளை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அந்த வாழ்க்கை பயணத்துல வரும்போது, என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள், என்னோட ஒரு கான்ட்ராக்ட போட்டு வந்துட்டு போகாத, கம் டோட்டலி, முழுமையாக என்னிடத்துல வந்து அதுல ஒரு பெரிய ஒரு அபிஷேகமும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமும் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால இன்னையிலிருந்து நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும், ஆண்டவரே, நான் மரண பரியந்தம் ஒரு கில்கால் அனுபவத்துக்குள்ளாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு அது ஒரு உடன்படிக்கையின் இடம். இந்த உடன்படிக்கையை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே, இந்த உடன்படிக்கையை நான் பூரணமாக என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, உடன்படிக்கையை நான் ஒருபோதும் கேள்வி கேட்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது உடன்படிக்கையில பூரணமாய் நம்மளோடு நிற்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஐயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைனாலும் சரி. சமீபத்தில் ஒரு இடத்துல சொன்னேன், ஆண்டவர் தந்தா ஹல்லேலூயா, தராட்ட பிரைஸ் தி லார்ட். இது எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? ஆண்டவர் தந்துட்டா உடனே ஹல்லேலூயா, ஆண்டவர் எனக்கு உதவி செய்துட்டா நல்லா குதிப்போம். ஆண்டவர் தராட்டா உடனே எல்லாம் முடிஞ்சு போயிடும், உடனே நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிட்டு. ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவர் விரும்புகிறது என்னது, ஆண்டவரே, நாங்களை கடத்தி நீங்க எங்களை கொண்டு வந்துட்டீங்க இவ்வளவு நேரம், இன்னைக்கு கானானுக்கு நேரம் நீங்க எங்களை கொண்டு போறதுக்கு நீர் எங்களோடு போதுமானவர். we join with you Lord. நீர் போதுமானவர். தண்ணீர்களா இருக்கலாம், பட்டினியா இருக்கலாம், அது எத்தனையோ எதிரிகளுக்கு முன்னால நம்ம நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற ஒரு கிருபை, அப்படின்னு சொல்லுகிற ஒரு அர்ப்பணிப்பு இந்த நாளில வருமானால் அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தரும். ஒருவேளை சிலர் ஒருவேளை பின்வாங்கி போயிருப்பீங்க,
Renew today, my brother. இன்னைக்கு அதை புதுப்பித்துக் கொள்ளுங்க. இங்க இருந்து போகும்போது இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவோடு ஒரு உடன்படிக்கை நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவரை கேள்வி கேட்க மாட்டேன், வசனத்தை கேள்வி கேட்க மாட்டேன், சூழ்நிலைகளை கேள்வி கேட்க மாட்டேன், என் ஆண்டவரை மாத்திரம் நம்பி முன்னால நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வரும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது காரியம், இதே யோசுவாவின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 5:9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் இந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய லட்சையை, நம்மளுடைய நொறுக்கப்பட்ட ஒரு நிலைமையை அப்படியே புதுப்பித்து அந்த லட்சையை மாற்றி எடுத்து கொண்டு வந்த ஒரு காரியம் என்பதை இந்த கில்காலிலே ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு செய்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நமக்கு ஒரு பழைய பேக்கேஜ் எப்போதும் நம்ம வாழ்க்கையில இருக்கும். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருவருக்கும் இந்த பழைய பேக்கேஜ். பிசாசானவனுக்கு ஒரு தன்மை உண்டு. அவன் என்ன செய்கிறான்? சில மக்களை எதிர்காலத்தின் பயத்திலே வாழ வைக்கிறான். சில மக்களை கடந்த காலத்தின் லட்சையிலே வாழ வைப்பான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் இந்த கில்காலிலே இந்த மக்களை கூட்டிக் கொண்டு வரும்போது ரொம்ப கிளியரா சொல்றாரு, நம்ம இதுவரைக்கும் நடந்து வந்த காரியங்களிலே லட்சை அடைந்தீர்கள், 400 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்தீங்க. அப்ப இவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஒரு ஸ்லேவ் மென்டாலிட்டி, ஒரு அடிமையின் மனப்பக்குவம், ஒரு அடிமைத்தனமான எண்ணம். எனக்கு இப்படிதான் பிரதர், என் குடும்பத்துல இப்படிதான் பிரதர், எனக்கு இப்படிதான் எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு எண்ணம், ஒரு காரியம் இவன் வாழ்க்கையில் அப்படியே காணப்படுகிறது. அதனால ஆண்டவர் இதுல என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய லட்சையை நான் மாற்றி போடுகிற ஒரு இடம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த இடத்திற்கு கில்கால் என்று ஆண்டவர் ஒரு பெயரிடுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் பழைய வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க பழைய வாழ்க்கையை குறித்த எந்த எண்ணம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறது, உங்களை ஆட்டி படைக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கில்காலின் அனுபவம் உங்களுக்கு இன்றைக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த காரியத்தை செய்கிறதற்கும் சொல்கிறதற்கும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் கல்லூரியிலே ஒரு ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு தம்பி கிட்ட இருந்து ஒரு கேமரா இரவல் வாங்கினேன். அந்த இரவல் வாங்கி, நம்ம பொதுவாக இரவல் வாங்கக்கூடாது, இரவல் வாங்கிட்டேன் ஒரு தேவைக்காக. வாங்கி வீட்டில் வச்சிருக்கும் போது என் வீட்டில் ஒரு வாலிப பிள்ளைங்க 2 பேர் திருமணமாகி வந்தாங்க. அவங்க வெளியே டூர் போகிறதுக்கு வந்தபோது கேட்டாங்க, பிரதர் இந்த கேமரா எனக்கு கொடுக்குறீங்களா? நானே இரவல் வாங்கினது இன்னொருக்கு டபுள் இரவலுக்கு நான் கொடுத்துட்டேன். இந்த மக்கள் நேர கடற்கரைக்கு போயிருக்குது. இந்த மக்கள் அங்க கடற்கரையில் நிற்கும் போது கேமரா கடல் தண்ணிக்குள்ள விழுந்துட்டு. இந்த மக்களுக்கு ஒரு நாளா சொல்லி தொலை வேண்டாமா? இது மக்களுக்கு உப்பு தண்ணி கேமராக்குள்ள போனா எப்படி இருக்கும் தெரியும் உங்களுக்கு. இந்த மக்கள் நேரம் வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு. நான் கேட்கிறேன், பிரதர் கேமரா கொடுங்க. தரேன் இருக்கு, நான் கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே உப்பு தண்ணியில வச்சதுனால கேமரா எவ்வளவு ஒரு 10 நாள் இருந்ததுன்னா அவ்வளவுதான், கேமராவுடைய சர்க்கியூட் அவ்வளவு முடிஞ்சுது. முதல்ல பேட்டரி கலத்தி இருக்கணும், ஒன்னும் செய்யல. உடனே கிளீன் பண்ணி இருக்கணும், ஒன்னும் செய்யல. கேமரா ஒர்க் ஆகுமா? அது ஜென்மத்துக்கு ஒர்க் ஆகாது. திருப்பி 2 மாசத்துக்கு அப்புறம் அவன் பின்னால போய்கிட்டு அவனை போய் பார்த்து எடுத்ததுக்கு அப்புறம் அவன் சொல்றான் இப்படி இருக்குன்னு. எனக்கு தலைலாம் சுத்துது. நான் இந்த சகோதரன் போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, டே தம்பி மன்னிச்சுக்கப்பா, கேமராக்கு நிலைமை ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு. அவன் சொன்னா, எங்க அக்கா துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தது, எனக்கு அந்த கேமரா தான் வேணும். எனக்கு அவனை பார்த்தா வெக்கம், எனக்கு அவனை பார்த்தா அவனுக்கு பாக்குறதுக்கே இது. நான் அவன்கிட்ட சொல்றேன், ரிப்பேர் பண்ணி தந்துடுறேன், புதுசு வாங்கி கொடுத்துடுறேன், எனக்கு அந்த கேமரா தான் வேணும் அப்படிங்கிறான். நான் இந்த கோலாப்பூர் பட்டணத்துல போகாத இடம் கிடையாது. ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ் ஆலையா கைய காலை பிடிச்சி, ஐயா ரிப்பேர் பண்ணி கொடுன்னு ஒருத்தன் மாட்டினான். அவன் பாம்பேல இருந்து ஒரு பாட்டை வாங்கி அதெல்லாம் எப்படியோ சரி பண்றான். ஆனா இந்த இடையில என்ன தெரியுமா, இந்த மனுஷனை பார்க்கும்போது எனக்கு இருக்கிற ஒரு லட்சை எனக்கு என்னன்னு தெரியும். திருட மாதிரி ஒளிஞ்சு ஓட வேண்டி இருக்கும். அவனை பார்த்தாலே ஒரு கஷ்டம். அவன் வீட்டு பக்கத்துல பைக்ல போறதுக்கே எங்கேயாவது வெளியே பார்த்துட்டான்னா என்ன செய்கிறது? என்ன, நம்ம பழைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை செய்து வச்சிருப்போம், ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்,
அதனால என்ன செய்யும், தலையை குனிஞ்சுக்கிட்டே தான் போக வேண்டியிருக்கும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இதே இருக்காது. சில சமயம் நிறைய பேர் ஊருக்கு போகும்போது என்ன மாதிரி தான் போவீங்களா இருக்கும். ஐயோ ஊருக்கு போகணுமா, இங்கேயாவது கடந்து பாலைவனத்துல கடந்தாது இருக்கலாம், அவனை பார்க்க வேண்டாமே அப்படின்னு இருப்போம். பழைய வாழ்க்கையை நம்ம லட்சியில அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்கும். கடைசியில என்ன செய்யறேன், எப்படி எல்லாமோ பண்ணி அந்த கேமரா 2-3 தட்டி ஒரு அடி அடிச்சா ஒரு கிளிக் ஆகும். அவன்கிட்ட சொன்னேன், டேய் உங்க அக்காட்ட சொல்லி 1 தடவை 2 தடவை தட்டி கிளிக் பண்ணி காட்டிடு, நான் உனக்கு ஒரு புது கேமரா வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு கேமராவை வாங்கி ஒரு நாள் சொன்னேன், டேய் தம்பி எனக்கு இதுக்கு மேல எனக்கு பலன் இல்லை, மன்னிச்சுக்க, என்ன நான் பண்ணது தப்பு. அன்னைக்கு தீர்மானம் பண்ண, வாழ்க்கையில நீ ஜென்மத்துல எவன்கிட்ட நான் இரவல் வாங்க மாட்டேன். நல்லா யோசித்து பாருங்க. அன்னைக்கு நைட் அவங்கிட்ட கொடுத்துக்கிட்டு, அன்னைக்கு நைட்டு என் தூக்கம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அத மாதிரி சந்தோஷமான ஒரு தூக்கம் எனக்கு கிடையாது அன்னைக்கு. அப்பா, இனி இந்த பழைய வாழ்க்கையும் இந்த பழைய தப்பையும் ரிமைண்ட் பண்றதுக்கு என் வாழ்க்கையில ஒரு தும்பும் இல்லை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம், உங்க வாழ்க்கையில பழைய லட்ச எத்தனைலாம் பின்னால வருது. கில்காலுக்கு வந்துருங்க, ஆண்டவர் அதை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. ஐயா, இந்த மக்கள் அடிமைத்தனத்துல முதுகுல அடி வாங்கினவன், சுய மரியாதை இல்லாமல் வேலை செய்து பிழைத்த மக்கள் கில்காலுக்கு வரும்போது ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றார், ஒரு புதிய உடன்படிக்கையில உன் லட்சியை நான் மாற்றி போட்டேன். நீ எவ்வளவு கஷ்டத்துல, எவ்வளவு வேதனையில, எவ்வளவு உன்னையே குத்தி கொண்டு நொந்து போய் இருந்தாயோ, அந்த இதை மாற்றி உனக்கு ஒரு புதிய ஜெயத்தை கொடுத்து நேர்முகமாய் நடக்கிற ஒரு கிருபை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கில்காலுக்கு இந்த மக்களை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் லட்சியை மாற்றுகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் கில்காலுக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் பரம கானானுக்காக போக வேண்டியவர்களையா. ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்க வந்து இங்க உட்கார்ந்துருக்கலாம், பிரதர் பாவம் செய்த காரியத்தினால எனக்கு அந்த வெட்கம், எனக்கு அந்த காரியத்தை எனக்கு மாற்ற முடியல, மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட தான் பேசுறாரு. என் கூட ஒரு மிஷினரி இருக்கிறாரு, நல்ல ஒரு மிஷினரி. இந்த தம்பி பாத்தீங்கன்னாக்கா பழைய வாழ்க்கை பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை, ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை. அந்த பையனுக்கு திருமணம் பேசி இருக்கும்போது மாமனார் போன் பண்ணாரு, என்கிட்ட கேட்டாரு, பிரதர் இந்த தம்பியை பத்தி ஊர்ல விசாரிச்சேன், ரொம்ப மோசமா சொல்றாங்களே. நான் சொன்னேன், அவனை பத்தி கேட்டது கொஞ்சம் தான், இன்னும் பெரிய கதை இருக்கு அப்படின்னு. உண்மையிலே இதான் சொன்னேன். அவர் அப்படியா பிரதர், ஆனா இப்ப ஒழுங்கா இருக்கிறான் அப்படின்னு. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். நானும் இந்த தம்பி ஒரு அபிடவிட் பண்ணணும்னு நாகர்கோயில கோர்ட்டுக்கு போறோம். கோர்ட்டுக்கு போகும்போது ஒருத்தங்க வந்தான், டேய் மக்கா என்னடா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை இங்க காணல அப்படின்னு. இவன் அப்படியே தலையை குனிஞ்சு நிக்கிறான். என்ன பார்த்து சொல்றான், என் பாவம் என்னை தொடர்கிறது அப்படின்னு. இதே வார்த்தை சொன்னான். நான் அவன்கிட்ட போய் சொல்லவா முடியும், நான் இப்ப மிஷினரியா இருக்கேன், மனம் திரும்பி இருக்கிறேன்னு. பாருங்க, ஒரு பழைய வாழ்க்கை எப்படியெல்லாம் பின்னால் அப்படியே வரும்னு சொல்லிக்கிட்டு. நானும் நீங்களும் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருப்பமா இருக்கும். பிரதர் எனக்கு ஹோப்பே இல்லை, ஆனா அதே இடத்துல இந்த தம்பி திரும்பி போய், அண்ணனுடைய ஒரு மீட்டிங் இருந்துச்சு நாகர்கோவில் பட்டணத்துல. அப்ப ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டான்னு சொன்னாங்க, இவனும் ஆண்டவருக்காக நிற்கிறான் என்று சொல்லி. அன்னைக்கு அவன் சொன்னான், உண்மையிலே இது என் லட்சியை மாற்றின ஒரு நாள் என்று சொல்லி. ஏன் நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட பழைய வாழ்க்கை இருந்தாலும் சரி, சொத்து பிரச்சனை இல்ல, பாவ வாழ்க்கையில, மற்றவங்களோடு செய்த காரியங்களில நம்மளையே நொந்து கொண்டு இருக்கும் போது பிசாசானவன் அப்படியே பழைய வாழ்க்கையில வைப்பான். ஆனா சகோதரன், இன்னைக்கு ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சு சொல்லுகிறது, போக வேண்டிய இடம் கானான்,
போக வேண்டிய இடம் கானான். ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தின இடம். அதனால அந்த யோர்தானை கடந்த உடனே ஆண்டவர் பியூட்டிஃபுல்லா ஒரு புதிய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. உன் லட்சியம் மாற்றிட்டேன்.